இவங்க எதுக்கு நமக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்றாங்க? சத்தியமா அந்த பொண்ணு ஏன் ஃபோன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியலடா. நான் ஃபோன் எடுக்கலனா கூட திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பண்ணணும் திரும்ப திரும்ப? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக அவங்க ஃபோன் பண்றாங்களோ என்னமோ. ஆனா அதுவும் தப்புதானப்பா. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்கல்ல. வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ காலா? என்னடா இது? எனக்கும் ஒண்ணும் புரியலண்ணே. நான் வேணா அட்டென்ட் பண்ணி பேசவா? நீ எடுத்து பேச போறியாப்பா? நீங்களே பேசுங்க. எடுக்கலன்னா விட மாட்டாங்க போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. நீலா, ஹாய் கார்த்திகா. ஹாய், எப்படி இருக்கீங்க? மாமா இல்லையா? அண்ணன் கொஞ்சம் வேலையா இருக்காரு. என்ன வேலையா இருக்காங்க? நான் கூப்பிட்டேன், கூப்பிடுங்க மாமாவை. வேணாம் வேணாம். அட, போனை கொடுங்க நிலா. கார்த்திகா, மாமா, சாப்பிட்டுட்டு இருந்தப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஏன் மாமா, எத்தனை தடவை நான் போன் பண்ணேன், நீங்க ஏன் எடுக்கவே இல்ல? அது வேலையில போனை கவனிக்கல. வேலையை முடிச்சிட்டாவது கூப்பிட்டுருக்கலாம் தானே மாமா. மாமா, நான் உங்களுக்கு என் வீட்டை காட்ட தான் போன் பண்ணேன். இதோ இதான் மாமா என் வீட்டு ஹாலு. மாமா, வீடு எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கு. மாமா, என்ன இங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க மாமா. அவரும் என்கிட்ட நல்லா பேசுறாரு. வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கல்ல. சரி இருங்க, நான் அவர்கிட்ட போனை கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. எங்க மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பொண்ணு நான் லூசா? அவங்க சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதடா. பின்ன இப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க. அப்படிலாம் இல்ல. அவங்க தான் ஹஸ்பண்டே கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்கல்ல. அதான் பயங்கர உரிமையில பேசுறாங்க. அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் போன் பண்றது தப்புதானப்பா. வீட்டை வேற சுத்தி எல்லாம் காட்டுது. நல்ல வேளை அங்க யாரும் இல்ல. யாராவது பாத்திருந்தா என்ன வீடியோ கால் எல்லாம் பண்ணி பேசுறீங்க, என்ன அவசியம் இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. ஆனா பேசாம பிளாக் பண்ணிருந்தேன். அப்படின்னா பிளாக்னா தெரியாதானே? பிளாக் நம்ம பண்ணோம்னா ஒரே ரிங்ல கால் கட் ஆயிடும். உனக்கு கால் வந்ததாவே காட்டாது. அதெல்லாம் எதுக்குடா பண்ணணும்? அப்போ என்னமோ இருக்குது.